ஜென்டில்மேன் கேம்னா ஜென்டில்மேன் கேம் தான்ப்பா. ஜென்டில்மேன்னா இவங்க தான். ஏன்னா இப்போ ஆப்கானிஸ்தானை பாரு, 3 மேட்ச் தொடர்ந்து 3 மேட்ச் வச்சு சூப்பர் 8க்குள்ள போயிருக்காங்க. ஆனால் அவங்க என்ன சொல்லுறாங்க, நாங்கள் ஒன்றும் பெருசாக சாதிக்கலை, நாங்கள் சாதித்த பிறகு நாங்கள் எல்லாம் சொல்லுதோம் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம வெஸ்ட் இண்டீஸ் கேப்டன் என்ன சொல்றாரு ரோமன் பவுல், நாங்கள் வேர்ல்டு கப் ஜெயிச்சாதான் எங்களுக்கு ஸ்பான்சரே கிடைப்பாங்க, அதுக்காண்டியாவது நாங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம இங்கிலாந்து கேப்டன் என்ன சொல்றாரு பாருங்க, இங்கிலாந்து கேப்டன் நம்ம பட்லருக்கு ஆம்பளை போய் பிறந்திருக்கான், அதனால நான் கப்பு ஜெயிச்சாலும் ஒன்றும் இல்லை, ஆனால் நான் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு அவர் ஒரு பக்கம். ஆனால் இதெல்லாம் முக்கியம் இல்லை, அமெரிக்காவில் தான் மேட்ச் நடக்குது. அமெரிக்காவில் ஒரு கிரவுண்ட் ரெடி பண்ணால் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, என்னென்ன செய்யணும், அதுக்கு எத்தனை பேர் மெனக்கெடுவாங்க, அதெல்லாம் பற்றி பிரச்சனை இல்லாமல் மேட்ச் முடியுமே அந்த கிரவுண்டை அப்படி தரமட்டமாக ஆக்கிட்டு இருந்த மாதிரியே ஆக்கிட்டாங்க. இப்படி விவசாய பூமி ஒரு குளமாக கிடந்தது அப்படி குளமாகவே ஆக்கிட்டாங்க. ஆனால் இது நம்ம நாட்டில் இருந்துன்னு வச்சுக்கேன், அப்போமே அந்த கிரவுண்டை அப்படியே சுற்றி வளைச்சி ஒரு வேலி போட்டு அப்போவே பட்டா எழுதியிருப்பாங்க.